வாங்க, இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்ம உலகத்தையே வடிவமைச்ச ஒரு பழமையான ரகசியம். அதுதான் கடவுள்களோட மூல குறியீடு. சரி, ஒரு ஆச்சரியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போமா? யோசிச்சு பாருங்களேன். உலகத்தோட மிக பழமையான புனித நூல்கள்லாம் வெறும் புத்தகங்கள் மட்டும் இல்லாம ஒரு முழு நாகரிகத்தையே இயக்குற ஒரு சோர்ஸ் கோடு மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி பார்த்தா வேதங்களை ஒரு நாகரீகத்தோட மூல குறியீடுன்னு சொல்லலாம். வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். வேதங்கள் ஒரு வகையில ஒரு பண்டை நாகரிகத்தோட ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. அது எப்படின்னா, அந்த சமூகத்தோட நம்பிக்கைகள், அவங்களோட சடங்குகள், ஏன் அவங்களோட மொத்த வாழ்க்கை முறையையுமே வடிவமைச்ச ஒரு அஸ்திவாரம் தான் இந்த வேதங்கள். ஆனா, இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த கோட் எப்படி ஆயிரக்கணக்கான வருஷமா ஒரு எழுத்து கூட மாறாம அப்படியே பாதுகாக்கப்பட்டுச்சு? இங்க தான் ஒரு பிரமிக்க வைக்கிற டெக்னிக் உள்ள வருது. இதை நாம இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியோட ஒப்பிட்டா ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஹியூமன் பிளாக் செயின்னு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு குடும்பமும் வேதங்களோட ஒவ்வொரு பகுதியை மனப்பாடம் பண்ற பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. அதுவும் சும்மா இல்ல, தப்பே வரக்கூடாதுன்னு அதை முன்னோக்கி பின்னோக்கி ஏன் ரொம்ப சிக்கலான முறைகள் எல்லாம் உச்சரிச்சு பார்த்துக்கிட்டாங்க. இதனால இந்த டெக்ஸ்ட்டை யாராலையும் மாத்தவோ சிதைக்கவோ முடியாம போயிடுச்சு. அமேசிங் இல்ல? சரி, இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட வெர்ஷன், அதாவது அதோட வெர்ஷன் 1.0 எப்படி இருந்துச்சுன்னு பாப்போமா? அதோட ஹீரோ இந்திரன். வேதங்கள்லே ரொம்ப பழமையானது ரிக்வேதம் தான். இதுதான் அந்த ஒரிஜினல் ஆபரேட்டிங் சிஸ்டம். இத ஆரம்பகால வேதகால மக்கள் உலகத்தை எப்படி பார்த்தாங்கன்னு நமக்கு அப்படியே ஒரு போட்டோ எடுத்து காட்டுது. இந்த ரிக்வேதத்தோட சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அது இந்திரன் தான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இவர் அமைதியா தியானம் பண்ற சாமியெல்லாம் கிடையாது. இவன் ஒரு போர் வீரன், பயங்கர சக்திசாலி. ஆனா அதே சமயம் திடீர்னு கோவப்படுவான், வன்முறையா மாறுவான், பொறாமப்படுவான். ஆனாலும் ஒரு விஷயம் நிச்சயம், இந்திரன் ஒரு வேலையை எடுத்தா அதை கச்சிதமா முடிச்சிடுவான். ஜெயிக்கணும், சக்தி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவன் தான் கடவுள். இந்திரனோட இந்த குணங்கள்ல இருந்தே அவனை வழிபட்ட மக்களை பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரிக்வேதத்தை எழுதுனதுல முக்கிய பங்கு வகிச்சது அங்கிரஸ் குலம். அவங்கள பொறுத்த வரைக்கும் செயல், மன உறுதி, அப்புறம் சக்தி, இதுதான் எல்லாமே. ஆனா கதை இங்க முடியல. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு தத்துவமும் இருந்துச்சு. அதோட மைய தெய்வம் தான் வருணன். அங்கிரஸ் குலத்துக்கு ஒரு போட்டியா பிருகுன்னு இன்னொரு குலம் இருந்துச்சு. அவங்களோட ஐடியாலஜி டோட்டலா வேற. அவங்களோட ஹீரோ வருணன். வருணன் இந்திரனுக்கு நேர் எதிர். அவன் ரிதம்னு சொல்ற பிரபஞ்ச ஒழுங்கோட கடவுள். ஆர்ப்பாட்டம் எல்லாம் கிடையாது. அமைதியா எல்லாத்தையும் கவனிக்கிற ஒரு நீதிபதி. தார்மீக சட்டம், ஸ்திரத்தன்மை, தூய்மை, இதெல்லாம் தான் அவனோட குணங்கள். இப்ப உங்களுக்கு புரியுதா? இங்க ரெண்டு சித்தாந்தங்கள் நேருக்கு நேர் மோதுது. ஒரு பக்கம் இந்திரனோட கட்டுக்கடங்காத மன உறுதி, செயல், சக்தி, இத முன்னெடுத்தது அங்கிரஸ் குலம். இன்னொரு பக்கம் வருணனோட பிரபஞ்ச ஒழுங்கு, ஸ்திரத்தன்மை, தார்மீக சட்டம், இத நம்புனது பிருகு குலம். இது ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் யுத்தம். இந்த மோதலோட விளைவு பண்டைய உலகத்தோட மத சிந்தனையில ஒரு மிகப்பெரிய பிளவை, ஒரு ஃபோர்க்க ஏற்படுத்துச்சு. காலப்போக்குல இந்தியால இந்திரனோட பாதை தான் பிரபலமாச்சு. அப்போ வருணனோட பாதைக்கு என்னாச்சு? பிரபஞ்ச ஒழுங்கை பற்றி பேசின அந்த தத்துவம் அப்படியே காத்துல கரைஞ்சு போச்சா? இல்ல, அது அழியல. அந்த சோர்ஸ் கோட்ல ஒரு பெரிய ஃபோர்க், அதாவது ஒரு பிழவு உருவாச்சு. பாதை ஏ, அதாவது இந்தியாவுல இந்திரனோட தத்துவம் தான் ஆதிக்கம் செலுத்துச்சு. வருணனோட நல்ல குணங்களெல்லாம் எடுத்து பின்னாடி வந்த விஷ்ணு கடவுளோட சேர்த்துட்டாங்க. ஆனா பாதை பிய தேர்ந்தெடுத்த இன்னொரு குழு, அதாவது வருணனோட சத்துவத்துல நம்பிக்கை வச்சவங்க, மேற்கு நோக்கி நகர்ந்து பெர்ஷியாவுக்கு போனாங்க. இந்த ஒரே ஒரு பிளவ் எப்படி ரெண்டு வெவ்வேறு உலகங்களை உருவாக்குச்சுங்கிறத பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. வாங்க பார்க்கலாம். பெர்ஷியாவுக்கு போன அந்த சித்தாந்தம் என்னாச்சு தெரியுமா? அங்க வருணனோட தத்துவம் அப்படியே உருமாறி சுராஷ்டிரியனிசம்ங்கிற ஒரு புதிய மதத்தோட ஒரே உச்ச கடவுளா அவதாரம் எடுத்தது. இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அதுவும் மொழியியல் ரீதியாவே இருக்கு. வேதங்கள்ல அசுரமேதஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதோட அர்த்தம் ஞானமுள்ள இறைவன். இப்போ பெர்ஷியா பக்கம் போவோம். சொராஷ்டியர்களோட புனித நூல்ல உச்ச கடவுளோட பேர் என்னன்னு தெரியுமா? அஹுரா மஸ்தா. இதோட அர்த்தமும் ஞானமுள்ள இறைவன் தான். அசுரமேதஸ், அஹுரா மஸ்தா, ஒற்றுமையை கவனிச்சிங்களா? இது பத்தாது, இன்னும் உறுதியான ஆதாரம் வேணும்னு நீங்க கேட்டா இதோ இருக்கு. சொராஷ்டிரிய நூல்கள்ல அஹுரா மஸ்தாவுக்கு 101 பேர்கள் இருக்கு. அதுல 44வது பேர் என்ன தெரியுமா? வெளிப்படையா வருணன். இதுக்கு மேல இந்த இணைப்பை நிரூபிக்க வேற என்ன வேணும்? பர்ஷிய பாதையோட தாக்கம் உலக சரித்திரத்தையே மாத்தி அமைச்சது. ஒரே ஒருங்கான உச்சக்கடவுளுங்கிற அந்த கான்செப்ட் உலகின் முதல் பெரிய ஒரு கடவுள் மதத்தை உருவாக்குச்சு. இது மட்டும் இல்ல, பின்னாடி வந்த யூத மதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் போன்ற மதங்களோட வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கியமான அடித்தளமா இருந்துச்சு. இதுக்கு அப்படியே நேர்மாறா
இந்திய பாதையில வருணன் ஒரு தனி உச்ச கடவுளா ஆகல. மாறா இங்க இருந்த பரந்த தெய்வ கூட்டத்துல ஒருத்தரா சேர்த்து கொள்ளப்பட்டார். இதனால பல கடவுள்கள் ஒரே இடத்துல இருக்கிற ஒரு அமைப்பு உருவாச்சு. இங்க எல்லா கடவுள்களுமே அந்த ஒரே பரம்பொருளோட வெவ்வேறு வடிவங்களா பார்க்கப்படுறாங்க. கடைசியா இது நம்மள ஒரு ரொம்ப ஆழமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. யோசிச்சு பாருங்க, பெரிய பெரிய போர்களோ பேரரசுகளோ இல்ல, வெறும் ரெண்டு ஐடியாக்கள் தான். ஒன்னு கட்டுக்கடங்காத மன உறுதி, இன்னொன்னு அமைதியான ஒழுங்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடந்த ஒரு தத்துவ ரீதியான விவாதம் இன்னைக்கு நாம வாழற உலகத்தையே ரெண்டா பிரிச்சு ரெண்டு வெவ்வேறு பாதைகளை உருவாக்கி இருக்குதுன்னா உங்களால நம்ப முடியுதா? ஒரு சின்ன ஐடியாவோட மோதல் நம்ம உலகத்தோட தலைவிதியை தீர்மானிச்சிருக்க முடியுமா?